அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய பெண்கள் பேண வேண்டிய 2 விஷயங்களை குறித்து நாம் இந்த காணொளியிலே பார்க்க இருக்கிறோம். அந்த 2ஐயும் முற்றிலுமாக தங்கள் வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்கிற பொழுது இறைவனுடைய அருளுக்கும் பாக்கியத்திற்கும் தகுதி பெறுவதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் வேதனைகளும் கடுமையான இஸ்லாத்தில் பயன்படுத்தப்பட்ட கடும் சொற்களுக்கும் அவர்கள் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் வழியும் பிறக்கும். அன்பர்களே, அது என்ன என்பதை குறித்து தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. நபிகள் சொன்னார்கள், 2 கூட்டத்தார்கள் சொர்க்கத்திற்குள் அவர்கள் நுழையவே மாட்டார்கள், அவர்கள் நரகத்திற்குரியவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா பஅது. நான் அவர்களை இதுவரை கண்டதில்லை, ஆனால் பின்னால் வரக்கூடிய மக்கள்தான். அந்த 2 சாரார்களும் நரகத்திற்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே முதல் வகையினரை சொன்னார்கள். ரிஜாலுன் மஅஹும் சியாத்துன் க அதுனாபில் பக்கரி யதுரிப்ன பிஹா அன்னாஸ. சில மனிதர்கள் தங்கள் கரங்களிலே சாட்டையை வைத்திருக்கிறார்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அதன் மூலம் மக்களை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாட்டையுமோ மாட்டின் வாளை போன்று நீளமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன சாட்டை, என்ன மாட்டினுடைய வாள்? இதற்கு விரிவுரை தரக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், அதிகாரத்தை, சக்தியை கையில் வைத்துக்கொண்டு மக்களை அநியாயமாக தண்டிக்கக்கூடியவர்கள், மக்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்கள், மக்களை நிந்திக்கக்கூடியவர்கள், இவர்களை குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையிலே பேசுகிறார்கள் என்று பெருமக்கள் விளக்கம் தருகிறார்கள். இது முதல் வகையினர். இந்த மாதிரியான பண்புடையவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாதவர்கள், நரகத்திற்கு தகுதியானவர்கள். இரண்டாவது, இங்கே இதுதான் நமக்கு முக்கியம். ஒன்னிசா உன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசுஹுன்ன க அசினமத்தில் புக்தி. நபிகள் சொன்னார்கள், சில பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத்துன் முமீலாத்துன், ஆடி ஆடி அசைந்து நடப்பார்கள். பிறர்களை தங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய, பிறரை தன் பக்கம் சாய்க்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களுடைய நடைகளை, உடைகளை, பாவனைகளை அமைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்குரிய அடையாளம் என்ன? ரூசுஹுன்ன கசினிமத்தில் புக்தி. ஒட்டகத்தின் திமிழ் எப்படி இருக்கிறதோ அதே போன்று அவர்களுடைய முடிகளை தலையில் கட்டி வைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய, நாம் பெண்கள் போடுகிறார்களே கொண்டை, ஜடை போடுகிறார்களே, அது எப்படி இருக்கும் என்றால் ஒட்டகத்தின் திமிலை போன்று தூக்கி கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். லா யதுகுல்னல் ஜன்னத வலா யஜிதுன ரீஹஹா. இந்த பண்புடைய பெண்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் என்பதோடு நபிகள் நிறுத்தி கொள்ளவில்லை. லா யஜிதுன ரீஹஹா, சொர்க்கத்தின் அந்த நறுமணத்தை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, நாம் கவனிக்க வேண்டும். இங்கே 3 பண்பு, பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய 3 அருவருப்பான தவிர்க்கப்பட வேண்டிய பண்பை குறித்து நபிகள் பேசுகிறார்கள். முதல் விஷயம், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மிகச்சிறந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர் பெருமக்கள் இதற்கு 3 விதமான விளக்கத்தை எழுதுகிறார்கள். ஒன்று, அவர்களின் ஆடை அரைகுடை ஆடையாக இருக்கும், முழுமையான ஆடையாக இருக்காது. சின்ன ஆடை உடுத்திருப்பார்கள், குட்டை ஆடை உடுத்திருப்பார்கள். மறைக்க வேண்டிய பகுதியில் பெரும் பகுதி மறைக்கப்படாமல் இருக்கும். இது ஆடை அணிந்தும் நிர்வாணியை போன்றுதான் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை இருக்கிறதே லேசான ஆடையாக இருக்கும், மிருதுவான ஆடையாக இருக்கும். அவர்களுடைய அங்க அவயங்கள், அவர்களுடைய மேனியினுடைய அந்த தோல் உட்பட எல்லாம் வெளியே தெளியும் அளவிற்கு அவர்களுடைய ஆடை மிருதுவானதாகவும் லேசானதாகவும் இருக்கும். 3, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை நெருக்கமான ஆடையாக இருக்கும், டைட்டாக அணிந்திருப்பார்கள். அவர்களுடைய உடை இறுக்கமாக இருக்கும். அவர்களுடைய அவயங்களை எல்லாம் வெளியே காட்டுகிற அளவிற்கு
அவர்களுடைய உடலினுடைய அமைப்பை எல்லாம் வெளியே படம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆடையினுடைய இறுக்கம் இருக்கும். இந்த 3 விதமான விளக்கத்தை காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணியாக இருப்பார்கள் என்பதற்கு பெருமக்கள் தரக்கூடிய விளக்கம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்ல பெருமக்கள், நல்ல பெண்கள், சஹாபிய பெண்கள், இறைநேச பெண்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்றை நாமும் வாசிக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும் சந்ததிகளுக்கும் போதிக்க வேண்டும். இன்றைய கால சூழலில் இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்திவிட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை அழகு பார்க்கிறார்கள், நன்றாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தி விடுவதற்கு ஆர்வப்படுகிறார்கள் என்பதை நாம் நினைக்கிற பொழுது வருத்தமும் வேதனையும் தான் நமக்கு மேலெழுகிறது. நபிகள் நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வார்கள், முஹாஜிரான பெண்களில் முதன்மையான பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். யர்ஹமல்லாஹுல் முஹாஜிராத்தில் ஊவல். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருக்குரானில் ஒரு வசனத்தை அருளினான். வல் யضربن بخمرهن على جيوبهن. பெண்கள் தங்களுடைய முந்தானைகளை நல்ல பெரிய துணிகளை வைத்து மறைத்து கொள்ளட்டும், அவயங்கள் வெளியே தெரியாத விதமாக அவர்கள் தங்களுடைய முகங்களிலே திரை போட்டுக் கொள்ளட்டும், முந்தானைகளை போட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் தங்களிடத்தில் இருந்த போர்வைகளை துப்பட்டிகளை எடுத்து கிழித்து அதை பர்தாவாக போட்டுக்கொண்டார்கள். உடையை அவர்கள் தங்களுடைய மேனிகளை அவயங்களை மறைப்பதற்கு பிற ஆடவர்களுடைய பார்வையிலிருந்து தங்களுடைய அவயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர்வைகளை போட்டுக்கொண்டு தங்களுடைய புர்காவாக அதை அமைத்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெரிய பெண்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும் என்றார்கள் ஹஸரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அன்பர்களே, ஆடை என்பது மிக மிக முக்கியம். ஆடை என்பதை குறித்து இஸ்லாம் பேசுகிற பொழுதே அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே சொல்லுவான், யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா. யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா, உங்களுடைய கற்பை மறைக்கக்கூடியதாக ஆடை இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உங்களை பாதுகாக்கும் கேடயமாகவும் ஆடை இருக்கிறது. இப்போ நம்முடைய ஆடை நம்முடைய கற்பையும் மறைக்க வேண்டும், நமக்கு பாதுகாப்பையும் தர வேண்டும். அந்த விதத்தில் தான் நம்முடைய ஆடை அலங்காரங்கள் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, வெட்கத்தின் விளைநிலமானவர்கள் பெண்கள். பொதுவாகவே மூமின்களுக்கு வெட்கம்தான் அழகு, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். மூமின்களுக்கு அழகே வெட்கம்தான். நபிகள் நாயகம் சொல்வார்களே, ஈமானுக்கு 70 சொச்சம் கிளைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு 70ஐயும் அங்கே நபிகள் கோடிட்டு காட்ட மாட்டார்கள். அதில் முக்கியமாக சொல்வார்கள், அல் ஹயா உ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கமும் ஈமானின் ஒரு கிளைதான் என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா உமர் ரலியல்லாஹு இடத்திலே வெட்கத்தை பற்றி கேட்டால் சையதுனா உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், மன் கல்ல ஹயாஉஹு கல்ல வரஉஹு வமன் கல்ல வரஉஹு மாத்த கல்புஹு. யாருடைய வெட்கம் குறைந்து விட்டதோ அவருடைய பேணுதல் தன்மை என்பது அவரிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு போய்விடும். எவரிடத்தில் பேணுதல் தன்மை குறைந்து விட்டதோ அவருடைய கல்பு செத்து போய்விடும் என்றார்கள், அவருடைய உள்ளம் மரணித்து போய்விடும் என்றார்கள் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவே அன்பிற்குரியவர்களே, வெட்கத்தின் விளைநிலமாக நம்முடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிற இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களை உருவாக்குவதும் ஆளாக்குவதும் நம்முடைய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. ஆண்களாகட்டும் பெண்கள். நீங்கள் கேட்கலாம், அப்போ பெண்களுக்கு மட்டும்தான் வெட்கமா? ஆண்கள் எல்லாம் வெட்கப்பட தேவையில்லையா? வெட்கத்திற்கு சிறந்த பெயர் பெற்ற சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த தவறு செய்வதற்கும் ஒரு பிறர் அந்நிய பெண்களை பார்ப்பதற்கும் வாய்விட்டு பகிரங்கமாக எல்லோருக்கும் முன்னாலும் சில உரத்த குரலில் பேசுவதற்கும் கூட வெட்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெட்கம் அவசியம்தான், ஆனால் பெண்கள் விஷயத்திலே அது மிக மிக அவசியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பர்களே, ஆக பெண்கள் தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் காசியாத்துன் ஆரியாத்துன், அவர்களுடைய ஆடை விஷயம். அதே போன்று அவர்களுடைய செயல்பாடுகள் பிறரை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வார்த்தையில் பெண்களை குறித்து இப்படி ஒரு செய்தி சொன்னார்கள், ஐயும்ரஅத்தின் இஸ்தஅத்தரத் ஃபமர்ரத் அலா கௌமின் லியஜிது ரீஹஹா ஃபஹிய ஜானியா. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நசாயிலே வருகிறது, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக, எந்த பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டு வீதிகளுக்கு போகிறாள், காரணம் என்ன? ஆடவர்களை அவர்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டி. இவர் போட்டிருக்கக்கூடிய உயர்தரமான நறுமணம் இருக்கிறதே, அத்தர் இருக்கிறதே, இந்த மனம் பிற ஆடவர்களை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே
அவர் அந்த அத்தரை நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போகிறார் என்று சொன்னால் நபிகள் சொன்னார்கள் ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி என்றார்கள். நவுதுபில்லா. இதைவிட ஒரு பெரிய கடும் வார்த்தை, கடும் சொல் தேவையா? இப்போ பிறரை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய விதத்திலே ஆடையும் இருக்கக்கூடாது, தங்களுடைய நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது, தங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்மிலே சில பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம், நல்ல காரியத்திற்கு போகிறோம், அந்த ஒரு கூட்டத்திற்கு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு போகிறோம், அல்லது நோன்பு போன்ற சமயங்களிலே இரவிலே தராவீஹ் தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்கிறோம். அப்பொழுது நாங்கள் அத்தர் போட்டுக்கொள்ளாமா, நறுமணம் பூசிக்கொள்ளலாமா என்று முஸ்னத் அஹமதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எதிரில் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண் நல்ல நறுமணம் பூசிட்டு வர்றாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எங்கே போகிறீங்கன்னு? பள்ளிவாசலுக்கு போகிறேன். அத்தர் பூசிருக்கீங்களா, நறுமணம் பூசிருக்கீங்களா? ஆமாம் பூசிருக்கேன். எதுக்கு பூசிருக்கீங்க? நாங்கள் பள்ளிக்கு தொழுவு போகிறோமல்ல, அதனால். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், ஐயுமா இம்ரஅத்தின் ஹரஜத் மின் பைத்திஹா முத்தத்தய்யிபத்தன் துரீதுல் மஸ்ஜித லம் யக்பலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹா ஸலாத்தன். எந்த பெண் தன் வீட்டிலிருந்து வெளியே வருகிற பொழுது தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு தான் வருகிறாள், ஆனால் அத்தர் பூசிக்கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு வருகிறாள் என்றால் அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எதுவரை என்றால் ஹத்தா தர்ஜிஆ ஃபத்தக்தஸில மின்ஹு கஸ்லுஹா மினல் ஜனாபா, அவள் தன் வீட்டுக்கு போய் அந்த நறுமணம் தன் உடலிலிருந்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டி குளிக்க வேண்டும். எந்த மாதிரி குளிக்கணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜனாபத்திலிருந்து ஒரு பெண் எப்படி குளிப்பாளோ, குளிப்பு கடமையாகிவிட்டால் அதை நீக்குவதற்கு எப்படி குளிப்பாளோ அதே போன்று குளித்து முடித்தால்தான் அதற்கு பிறகு தொழுகை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எவ்வளவு கடுமையான வார்த்தை! தொழுகைக்கு தான் போகிறது அந்த பெண்மணி, ஒரு நல்ல வணக்க வழிபாடு செய்வதற்கு தான் போகிறது. ஆனாலும் கூட அந்த பெண்ணினுடைய நடவடிக்கை பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக, அல்லது இந்த பெண் யதார்த்தமாக போகிற பொழுது கூட அந்த நறுமணத்தால் ஆடவர்களின் கவனமும் பார்வையும் இந்த பெண்ணை நோக்கி திரும்புமையானால் அது பெரும் பாவம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய 3வது செய்தியை பாருங்கள். ரூசுஹுன்னக அஸ்னமத்தில் புகுல், ஒட்டகத்திற்கக்கூடிய திமிழை போன்று அவர்களுடைய முடி அமைப்பு இருக்கும், அவர்களுடைய கொண்டை அமைப்பு இருக்கும் என்கிறார்கள். அன்பர்களே, இன்றைய கால சூழலில் இது மிகுதியாக இருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. அபாயா என்ற ஆடை கூட, புர்கா என்ற ஆடை கூட கவர்ச்சியாகவும் பிறரை ஈர்க்கும் விதமாகவும் விதவிதமான மாடல்களிலும் இறுக்கமான புர்காவாகவும், ஆடை போக அதுக்கு மேலே போடக்கூடிய புர்காவும் கூட ஒரு பெண்ணினுடைய அவயங்களை வெளியே காட்டக்கூடிய அதை விதத்திலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த புர்காவை போடுவதற்கும் போடாமல் இருப்பதும் சமம்தான். அப்படிப்பட்ட புர்காவை ஏன் போட வேண்டும், என்ன அவசியம் இருக்கிறது என்ற கேள்விதான் நமக்கு எழுகிறது. ஆக அன்பிற்குரிய எனதருமை சகோதரிகள், தாய்மார்கள், இஸ்லாமிய சொந்த உறவுகள், நீங்கள் இந்த ஹதீஸை நல்ல கூர்மையாக மறுபடியும் நீங்கள் கேட்க வேண்டும். இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும், அவதானிக்க வேண்டும். இந்த முக்கியமான விஷயங்கள் இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால் சொர்க்கத்திற்கு நம்மால் நுழையவே முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்பதுதான் நமக்கு நபிகள் கற்றுத்தரக்கூடிய வார்த்தை, நபிகள் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம் இஸ்லாமிய பெண்களையும் அல்லாஹ் காத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி